கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த உலகம் சொல்லுவது சூழ்நிலை நன்றாக இருந்தால் சந்தோஷமாக இரு என்று. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கை இருப்பதால் சந்தோஷமாக இரு என்று. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வித்தியாசம். சந்தோஷம் சூழ்நிலையிலிருந்து வருவதல்ல, கிறிஸ்துவில் இருக்கும் நம்பிக்கையிலிருந்து வருகிறது. இங்கே நம்பிக்கையிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் உறுதியான எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நிலைத்திருக்கின்ற விசுவாசம். இது சாதாரண ஒரு வெறுமையான ஒரு ஆசை கொண்டிருப்பது மாத்திரமல்ல, தேவன் செய்வார் என்கின்ற உறுதியான எதிர்பார்ப்பு. அதைத்தான் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த சந்தோஷமாயிருங்கள் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு மகிழ்ச்சியாயிருங்கள், களி கூறுங்கள், உள்ளத்தால் ஆனந்தப்படுங்கள் என்கின்ற பொருளாக இருக்கும். அதாவது தொடர்ந்து சந்தோஷமாயிருங்கள், ஒரு முறை சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லவில்லை, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ரோம நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், பலர் சொத்துக்களை இழந்தார்கள், சிலர் மரணத்தையும் எதிர்பார்த்தார்கள். அந்த நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், இந்த துன்பம் முடிந்த பிறகு சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லவில்லை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார். முதலாவது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நிற்பதை குறிக்கிறது. ஆபிரகாம் நம்பிக்கையில்லாத நிலையிலும் நம்பிக்கை கொண்டார். ஏன்? தேவன் சொன்னார், அது போதும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குறுதி உங்கள் எதிர்காலத்தை விட பெரியது. இரண்டாவது, தேவனுடைய நம்பிக்கை நம்முடைய சந்தோஷத்தை உருவாக்குகிறது. இங்கே சந்தோஷம் அது பணம் அல்ல, பதவி அல்ல, சுகம் அல்ல. சந்தோஷத்தின் மூலாதாரம் கிறிஸ்து. ஏனென்றால் நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் இன்றும் மகிழ்ச்சியாக நாம் வாழ முடிகிறது. பவுல் சிறையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தார். சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் நம்பிக்கை மாறவில்லை. இன்று சூழ்நிலையை பார்த்து அழாதீர்கள், கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்படுங்கள். மூன்றாவது, தேவனுடைய நம்பிக்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை உருவாக்குகிறது. இந்த உலகம் துன்பத்தை கண்டால் அழும், துன்பத்தில் அழும். ஆனால் கிறிஸ்தவன் துன்பத்திலும் நம்பிக்கையோடு வாழுகிறான். அதுதான் உலகத்திற்கான சாட்சி. நமது சந்தோஷம் சூழ்நிலையின் விளைவு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற ஆவியின் கனியாகும். உங்கள் முகத்தில் காணப்படுகிற சந்தோஷம், உங்கள் முகத்தில் காணப்படுகிற சமாதானம், உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் நம்பிக்கை, உங்கள் வார்த்தைகளில் வெளிப்படும் நம்பிக்கை, இவை அனைத்தும் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்கும் உயிருள்ள சாட்சிகளாகும். கிறிஸ்தவ நம்பிக்கை வெறும் கற்பனை அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற உறுதியான நம்பிக்கையாகும். ஆகையால் நமது சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல, இரட்சகரை சார்ந்ததாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், காத்திருப்பு இருக்கலாம். ஆனால் பவுலின் வார்த்தை இன்னும் உயிரோடு கூட நம்மோடு பேசுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று. தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூறுங்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுங்கள். உங்கள் எதிர்காலம் அவருடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நம்புங்கள். அப்போது உங்கள் இருதயம் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே சந்தோஷத்தால் நிரம்பும். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நம்பிக்கை மனிதர்களிலோ சூழ்நிலைகளிலோ அல்ல, உண்மையிலேயே நிலைத்திருக்க கிருபை தாரும். துன்பத்தின் நடுவிலும் மகிழ்ச்சியோடு வாழும் விசுவாசத்தை எங்களுக்கு தந்திரடும். எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சியாக இருக்கட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் விடியல் வார்த்தை உங்கள் வாழ்விலே சந்தோஷத்தை தருவதாக.